ஹாய் ஹலோ வணக்கம் நண்பா, வெல்கம் பேக் டு ஒரு சேனல். நான் உங்கள் மைதீன். இன்னைக்கான வீடியோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மேக்ஸ் 100 பைக் வந்து பார்த்தீங்கன்னா சுசுகி மேக்ஸ் 100 மாடிஃபை டு RX 100 பைக் வந்து பார்த்தீங்கன்னா மைலேஜ் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கலான்ட்டு வந்திருக்கேன். பெருசாலாம் கிடையாது, ஒரே ஒரு ஸ்ட்ரெச். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 200 ml பெட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா ஊற்றி ஒரு எத்தனை கிலோமீட்டர் போகுதுன்றதை பார்த்து அளவு மட்டும் எடுக்க போகிறேன். அந்த 200 ml கேனுங்க 10 ரூபா டப்பா வாங்கி குடிச்சு முடிச்சுட்டு அந்த கேம்பான்னு சொல்லிட்டு இது பண்ணுறேன். இதை வந்து பார்த்தீங்கன்னா குடிச்சு முடிச்சுட்டு 200 ml பெட்ரோல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஊற்றி உள்ளே இருக்கிற பெட்ரோல் எல்லாத்தையும் எடுத்து கார்பரேட்டர் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 200 ml பெட்ரோலை ஊற்றி எத்தனை கிலோமீட்டர் போகுதுங்கிறத பார்த்து எவ்வளோ மைலேஜ் தருது அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கணிக்க போகிறோம். 2 பேரும் சேர்ந்து தான் போக போகிறோம். டூயல்ஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா டபுள்ஸில் எவ்வளோ மைலேஜ் தருது அப்படிங்கிறது தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கணக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுவும் மட்டும் இல்லாமல் ரன்னிங்லேயே ஆஃப் ஆகுதுன்னு சொல்லிட்டு நிறையா ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் சொல்லிகிட்டே இருந்தீங்க. அந்த ப்ராப்ளமுக்கான சொல்யூஷனும் இந்த வீடியோவில் நான் சொல்லலான்னு இருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பா, நம்ம கிட்ட இருக்கிற மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா, நம்ம பைக்கோட ஸ்பீடோமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் ஆகிட்டு இருந்தது, ஒர்க் ஆகாம போயிருச்சு. ரொம்ப நாள் ஆச்சுங்கனால ஸ்பீடோமீட்டர் கேபிள் மாத்தணும்னு நினைக்கிறேன். சர்வீஸ் சென்டர் ஏதாவது இருக்கான்னு கேட்டால் சர்வீஸ் சென்டரும் இல்லை. நான் வீடியோ எடுக்கணுங்கிற ஐடியாவில் இருக்கேன் இன்னைக்கு. ஏன்னா இன்னைக்கு சண்டேங்கிறதுனால கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும், அதனால எடுத்துடலான்ட்டு வந்து பாத்தீங்கன்னா எடுக்க போறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஜிபிஎஸ் ஸ்பீடோமீட்டர் தான் பாத்தீங்கன்னா ஓட விட்டு நான் வண்டி ஓட்டிட்டு போக போறேன். இதை வந்து ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ணி நான் வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கிறது சைட்ல வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு கிலோமீட்டர் ஸ்பீட் நான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேங்கிறது வரும். நான் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 45 to 60 அந்த 3 இதுக்குள்ள தான் ஓட்ட போறேன். பெரும்பாலும் எல்லாருமே அந்த 2 ஸ்ட்ரோக் கூட்டுற எல்லாருமே 45 to 60 போனால் தான் மைலேஜ் தரும்னு சொல்லுவாங்க. எவ்வளோ தருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். நான் மெயின்டைனும் பண்ணலாம், ஒன்றும் பண்ணலாம், அப்படியே தான் நான் டெஸ்ட் எடுக்க போறேன். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நண்பா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த 200 ml பெட்ரோலை ஃபர்ஸ்ட் இதில் குடிச்சிக்கிடுவோம். 200 mlங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இதில் அளவு இவ்வளோதான் இருக்கும். நான் இவ்வளோதான் பிடிக்க போறேன். அந்த எம்ங்கிற அளவுக்கு தான் நான் பிடிக்க போறேன். ஏன்னா அவ்வளோதான் ஜூஸ் கொடுப்பாங்க. 200 ml அவ்வளோதான் இருக்குங்கிறத நான் நம்புறேன். மிச்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஏருக்கு வந்து விட்டுருப்பாங்க, ஏர் சர்க்குலேஷன் விட்டுருப்பாங்க. அதனால இவ்வளோ தூரம் நானும் எப்போ போறேன். 200 ml பெட்ரோல் அளவு என்னங்கிறது சரியா தெரில, பட் 200 ml நம்புவோம். கரெக்டா அளவா நின்றுச்சு. ஜூஸ் இவ்வளோதான் நான் தருவாங்க கேன்ல. 200 ml இருக்குன்னு நான் நம்புறேன். 200 ml கரெக்டாக பிடிச்சாச்சு. இப்போ வண்டியில் இருக்க மொத்த பெட்ரோலையும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் பண்ணி இதில் எடுத்துருவோம். பட் இப்படி பண்ணக்கூடாது. நான் என்னதான் ஆஃப் ஆனாலும் நான் ஸ்டார்ட் பண்ணுற இது எனக்கு தெரியும், ட்ரிக்ஸ் எனக்கு தெரியும். அது உங்களுக்கு தெரியாதுன்னா வீடியோ லிங்க் ஐக்கார்டில் கூட பார்த்துக்குங்க. இப்போ இதை வந்து மொத்த பெட்ரோலையும் உள்ளே இருக்கிற மொத்த பெட்ரோலையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதில் வடித்து எடுத்துருவோம், மொத்தமாக எடுத்துருவோம். நண்பா, இவ்வளோ பெட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா வண்டிக்குள்ள நான் வச்சிருக்கேன். மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் நல்லா கொடுக்கும்னு நான் நம்புறேன். ஏன்னா இந்த அளவுக்கு மைலேஜ் வந்து உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா அட்லீஸ்ட் இந்த அளவுக்காவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் இதில் மெயின்டைன் பண்ணியே ஆகணும். அப்போதான் உங்களுக்கு மைலேஜ் நல்லா கிடைக்கும். நண்பா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வண்டியில் இருந்த பெட்ரோல் மொத்தத்தையும் பிடிச்சிட்டேன். 200 ml பெட்ரோல் தனியாக வச்சிருக்கேன். இப்போ கார்பரேட்டரில் கொஞ்சம் பெட்ரோல் இருக்கும். அந்த கார்பரேட்டர் அடைச்சி நிற்கிற வரைக்கும் ஓட்டிட்டு இந்த 200 ml பெட்ரோலை உள்ளே ஊற்றி எவ்வளோ தூரம் ஓடுதுங்கிறத நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். வாங்க டெஸ்ட் பண்ண ஆரம்பிப்போம். நண்பா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வண்டியில் பெட்ரோல் இல்லாமல் ஆஃப் ஆயிருச்சு. உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், சுத்தமாகவே பெட்ரோல் இல்லாமல் வண்டி மொத்தமாகவே ஆஃப் ஆயிருச்சு. நண்பா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் 200 ml பெட்ரோல் இதில் ஊற்ற போகிறேன். ஊற்றிடலாம். இப்போ வந்து இந்த 200 ml பெட்ரோலை வந்து சிந்தாமல் சிதறாமல் ஊற்ற வேண்டும். எப்படி கரெக்டா சிந்தாம ஊத்திட்டேன். சிந்தாமல் ஊற்றிக்கிட்டேன். இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஊத்திடலாம். இப்போ வாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டு எவ்வளவு இதாகுது பார்ப்போம். ஜிபிஎஸ் ஸ்பீடோமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா ஜிபிஎஸ் ஸ்பீடோமீட்டர் ஆன் பண்ணி நான் சைட்ல ஓட விட்டுறேன். அது எவ்வளவு தூரம் போகுதுங்கிறது நீங்க சைட்ல பாத்துக்கோங்க. வாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டு போகலாம், ரைடு ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம ரைடை வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணலாம். எவ்வளோ மைலேஜ் தருதுன்னு எனக்கு தெரியாது நண்பா. ரேண்டமாக தான் டெஸ்ட் பண்ணுறேன். 50, 60 அந்த கிலோமீட்டர் சரௌண்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்ட்ரெச் பண்ணுறேன். அதுக்கு மேலே நான் ஸ்ட்ரெச் பண்ணலை, அதையும் சொல்லிடுறேன் நண்பா. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 60 கிட்ட வரைக்கும், 55 to 60 கிட்ட வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெச் பண்ணேன். அது எனக்கு கன்ஃபார்மாக தெரியும். ஏன்னா நடுவில் ஷேர் அவுட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓவர்டேக் பண்ணேன். அவங்க மேக்ஸிமம் பைபாஸில் வந்து பார்த்திங்கன்னா 50 to 55 வந்து பார்த்திங்கன்னா மெயின்டைன் பண்ணுவாங்க. அவங்கள ஓவர்டேக் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா
அவங்க ஃபுல் ஸ்பீடில் தான் போயிட்டு இருந்தாங்க. மேக்ஸிமம் 55 கிட்ட தான் போவாங்க. 50 to 55ன்னு வச்சுக்கோங்க. நான் 60 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா ஸ்ட்ரெச் பண்ணியிருக்கேன்னு தான் அர்த்தம். கன்ஃபார்மாக எனக்கு தெரியும். ஏன்னா அதுக்கு முன்னாடி மைலேஜ் டெஸ்ட் பண்ணப்போலாம் ஏகப்பட்ட தடவை வண்டி நான் ஓட்டியிருக்கேன். ஸ்பீடோ மீட்டர் கண்ட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு எனக்கு தெரியும். அதை வச்சு தான், அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் நான் சொல்கிறேன். இப்போ 42 கிட்ட காட்டுதா, 32 42 கிட்ட காட்டுதா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்மான முறையில் ஒரு 45 கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நான் போயிருப்பேன். 30னா 35 அந்த மாதிரி ஒரு 5 கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. 3 to 5 இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த ஜிபிஎஸ் ஸ்பீடோ மீட்டருக்கும் நார்மலாக ஓடக்கூடிய ஸ்பீடோ மீட்டருக்கும் ஒரு 3 to 5 கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ் வேரி ஆகும். அதை வச்சு தான் சொல்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் நான் மியூசிக்கை போட்டு ஓட்டி விட்றேன். நான் அதிகமாக பேசி வந்து பார்த்திங்கன்னா உங்களை நான் குழப்பறதுக்கு விரும்பலை. மியூசிக்கை போட்டு நான் ஓட்டி விட்டுறேன். கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா என்னங்கிறத, எவ்வளோ கிலோமீட்டர் ஓடிச்சுங்கிறத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ரொம்ப 6.6 காட்டியிருக்கு இதில். நான் வந்து பார்த்தீங்கன்னா 53 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் போனதாக காட்டுது. பட் நான் வந்து 60 to 65 கண்டிப்பான முறையில் போயிருப்பேன். 65க்கு மேலே நான் ரீச் பண்ணாலும் பண்ணியிருப்பேன், கன்ஃபார்மாக எனக்கு தெரியும். ஸ்டாப் பண்ணிக்கிறேன் இதை. ஒரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நான் மறந்துட்டேன். ரோட்டில் நான் பாட்டுக்கு 3.3 கொடுத்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா 60 கிட்ட அச்சீவ் பண்ணியிருப்பேன் அதுன்னு சொல்லிட்டு பேசிட்டேன். நான் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடோ மீட்டருக்கும் நம்ம நார்மலாக ஓடுற ஸ்பீடோ மீட்டருக்கும் நம்ம ஜிபிஎஸ் ஸ்பீடோ மீட்டருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 5 அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். பெருசாலாம் எந்த விதமான டிஃப்ரென்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது. ஸோ அதை வச்சு பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் அதில் 55 கிட்ட வரைக்கும் நான் 53 போன மாதிரி காட்டுச்சு. பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா 60 கிட்ட 58 60 கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்பீடோ மீட்டரில் நான் போயிருந்திருப்பேன். ஸோ 45 to 60 கிட்ட போகிறப்ப அதாவது டபுள்ஸு. ஸோ டபுள்ஸ் போனதுனால வந்து பார்த்தீங்கன்னா நானும் என் ஒய்ஃபும் ஒரே ஹைட்டில் இருப்போம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் கொஞ்சம் இருந்திருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் மைலேஜ் ட்ராப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. 5 to 10 வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மைலேஜ் ட்ராப் ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சான்ஸ் இருக்குது. டபுள்ஸ் போகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடு நீங்கள் மெயின்டைன் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 to 60 நீங்கள் அடிக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்ட்ரோக் பைக்கு ஏற்கனவே சும்மாவே பெட்ரோல் அதிகமாக குடிக்கும்.
இப்போ டபுள்ஸ் போகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே நீங்கள் ஸ்ட்ரிச் பண்ண வேண்டியது இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மைலேஜ் ட்ராப் ஆகும். கண்டிப்பான முறையில் 5 to 10 வரைக்கும் கூட ட்ராப் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. வெயிட் டிஸ்ட்ரிபியூஷனை பொறுத்து வெயிட் அதிகமாக ஏற்ற ட்ராப் ஆகும் மைலேஜ். அது 2 ஸ்ட்ரோக் வச்சிருக்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ 33ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 சேர்த்துக்கோங்க, 10 to 15 வரைக்கும் கிட்ட சேர்த்துக்கலாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 45 to 50 கன்ஃபார்மான முறையில் தருது. ஹைவேல 40 to 60 ஸ்பீடு மெயின்டைன் பண்ணி போகிறப்ப 45 to 50 கன்ஃபார்மான முறையில் தருது. அதே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 40 to 15 நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு போகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா 45 to 50 கிலோமீட்டர் ஸ்பீடில் போனோம்னா 50+ மைலேஜ் தர்றதுக்கு கூட சான்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது உங்களுக்கு. ஸோ இதில் வச்சு என்ன தெரியுதுன்னா கண்டிப்பான முறையில் 45 to 50 கன்ஃபார்மாக தருது. டபுள்ஸ் ஓட்டுறப்போ மைலேஜ் ட்ராப் ஆகும், அது எல்லாருக்கும் தெரியும். ஸோ நம்ம பைக் வந்து பார்த்தீங்கன்னா மைலேஜ் நல்லாவே தருது. இன்னுமே ஸ்பீடு கரெக்டாக மெயின்டைன் பண்ணால் நல்லாவே தரும். கூடிய சீக்கிரத்தில் ஸ்பீடோமீட்டர் சர்வீஸ் பண்ணிவிட்டு சிட்டிக்குள்ளே எவ்வளோ தருது, அதாவது டிராஃபிக்கில் அதிகமாக ஓட்டி எவ்வளோ தருது, அதே ஹைவேல எவ்வளோ தருதுன்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கோப்ரோ சர்வீஸ் பண்ணிவிட்டு அதோட பேட்டரி ஆர்டர் போட்டிருக்கேன். கோப்ரோ பேட்டரி வரட்டும். கோப்ரோ இல்லாமல் நான் வீடியோ எடுத்துருப்பேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பேட்டரி இல்லை, இப்போ பேட்டரி நான் ஆர்டர் பண்ணிட்டேன். கோப்ரோவில் தெளிவான முறையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் அந்த மைலேஜ் டெஸ்ட் சீக்கிரத்தில் பண்ணுறேன். சிட்டி ப்ளஸ் ஹைவே ரெண்டையுமே 50 to 60 மெயின்டைன் பண்ணி போகிறேன். 80 டாப் ஸ்பீடு எவ்வளோ மெயின்டைன் பண்ணி போய் எவ்வளோ மைலேஜ் தருதுங்கிறத கூடிய சீக்கிரத்தில் டெஸ்ட் பண்ணி வீடியோ போகிறேன். இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தீங்க, ரன்னிங்கில் வந்து வண்டி ஆஃப் ஆகுது ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நீங்கள் ரன்னிங்கில் 2 ஸ்ட்ரோக் பைக் ஆஃப் ஆகுதுன்னா அதுக்கான ரீசன் என்னன்னா, நீங்கள் வண்டியை கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருக்க மாட்டீங்கிறதான் ரீசனு. கார்பரேட்டரை நீங்கள் ஒழுங்காக க்ளீன் பண்ணணும், ஏர் ஃபில்டரை அடிக்கடி க்ளீன் பண்ணணும், இல்லை சேஞ்ச் பண்ணணும். ஸ்பார்க் பிளக்கையுமே நீங்கள் கரெக்டாக அடிக்கடி பார்க்கணும். ஸ்பார்க் பிளக்கில் சரியாக ஸ்பார்க் வரலனா கூட வண்டி ஸ்பார்க் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்ட் ஆகி ஆஃப் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸ்பார்க் பிளக்கை சர்வீஸ் பண்ணிக்கோங்க, கார்பரேட்டரையும் சர்வீஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் ஃபில்டரையும் ஒரு 2000-3000 கிலோமீட்டர் ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருக்க முடிஞ்ச அளவுக்கு. அவ்வளோதான். நீங்கள் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா ஓவராக வந்து வண்டியை ஸ்விட்ச் பண்ணிங்கன்னா டாப் ஸ்பீடு 80-90 தான் போகும். அந்த 80-90லேயே தான் போனீங்கன்னா உங்களுக்கு மைலேஜும் வராது, ப்ளஸ் வண்டியோட பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்காது. நீங்கள் 50 to 60 கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். நான் கொஞ்சம் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணி ஓட்டுனேன், அது எனக்கு கன்ஃபார்மாக தெரியும். பட் ஜிபிஎஸ் சொதப்பிடுச்சு. கூடிய சீக்கிரத்தில் நான் ஸ்பீடோமீட்டர் சர்வீஸ் பண்ணிட்டு இன்னொரு வீடியோ நான் போடலாமான்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. நான் சொன்ன மாதிரி இதெல்லாம் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரன்னிங்கில் வண்டி ஆஃப் ஆகிற ப்ராப்ளம் இதெல்லாம் மெயின்டைன் பண்ணாலே இருக்காது. ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுறாங்க. சீக்கிரமாகவே இன்னொரு மைலேஜ் டெஸ்ட்டில் வந்து மீட் பண்ணுற வரைக்கும் அண்டில் டாடா வீடியோ உங்கள் மைதீன். இப்போ போடுற வீடியோஸ் எல்லாம் அதிகமாக வியூஸ் போக மாட்டேங்குது. காரணம் என்னன்னு எனக்கு தெரியல. கண்டென்ட்லாம் முடிஞ்ச அளவுக்கு நல்லா தான் கொடுக்குறேன். ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி போட்ட கண்டென்ட்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்தா ஒர்க் ஆகுது, ஐகார்டில் கொடுத்துருப்பேன், வரிசையாக வந்திருக்கும். நீங்கள் ரீவைண்ட் பண்ணி விட்டு அந்த ஐகார்டில் இருக்கிற வீடியோஸ் எல்லாம் போய் பார்த்துருங்க. ஹோப்ஃபுல்லி நெக்ஸ்ட் ஒரு தரமாக மீட் பண்ணுற வரைக்கும் வீடியோ உங்கள் மைதீன். பாய் நண்பா.